இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. கடவுளே, உங்க மனசுல என்னதான் இருக்கு? பாசம். வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நலமான எண்ணங்களால் மகிழ்வான வார்த்தைகள் மலரும் மகிழ்வான வார்த்தைகளால் உயர்வான செயல்கள் பிறக்கும் உயர்வான செயல்களினால் உயிருக்குள் ஒழுக்கம் தவழும் உயிரான ஒழுக்கத்தினால் உலகுக்குள் வாழ்க்கை சிறக்கும் எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் அன்பான வாழ்க்கையினால் அழகான நேயம்
தேடும் நீதியினால் இகன் தேடும் அமைதி நிகழும் இகன் தேடும் அமைதியினால் சுகமான ஆனந்தம் நிறையும் அன்பின் வாழ்வும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே அன்பின் வாழும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் பேசி என பேசி என்னை உனதாக்குவே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். யோவான் நற்செய்தி அத்தியாயம் 10 இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 10 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் நாயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவர் பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்தில்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, நல்ல ஆயன் இயேசுவை மையப்படுத்திய பாஸ்கா காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துக்களை ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நல்ல ஆயன், ஆடுகள், இவைகளை பற்றிய ஒரு பார்வை செய்க என்னவாக இருக்கும் என்று பார்த்தால், நல்ல ஆயன், ஆடுகளை மேய்க்கக்கூடிய நல்ல ஆயன், இவருடைய பண்புகள் என்ன? ஆடுகளுக்கு தேவையானவற்றை ஆயன் உடனுக்குடன் செய்தல். ஆடுகளை தீயவற்றிலிருந்து ஆயன் உடனடியாக பாதுகாத்தல். தாய்மைத்தன்மையோடு ஆயன் ஆடுகளை உடன்பிறப்புகளாக நடத்துதல். வாயிலாகவே நிற்கிறார். காரணம், திருடர் யாரும் உள்ளே வந்து விடக்கூடாது. மக்கள் முன் செல்கிறார். காரணம், கொடியவர் யாரும் கொன்றுவிடக்கூடாது. குரல் கொடுக்கிறார். காரணம், கயவர் யாரும் கவர்ந்து சென்று விடக்கூடாது. இந்த அத்தனை பண்புகளும் ஆண்டவர் இயேசுவிடத்திலே அதிகமாகவே இருந்தது. எனவேதான் அவரை நல்ல ஆயன் என்று சொல்லுகிறோம். நம்மகிட்ட சில பேர்கிட்ட இது இருக்கு, இல்லைன்னு சொல்லலை, இருக்குது. ஆனால் ஏன் நல்ல ஆயன் சொல்லலான்னா, அப்படியே ஒரு சைஸாக போவாங்க. ஆனால் இதுக்கிடையில் அதிகமாக இருக்கக்கூடிய பண்பு சுயநலம், தன்னலம், நான் என்கின்ற ஒரு அகந்தை. இது ஒரு பக்கம் இருக்க, ஆடுகள் செய்யக்கூடாதவை என்ன? ஆடுகள் சேர்ந்து ஆயனை கொல்லுதலோ துன்புறுத்துதலோ கூடாது. சில சமயங்களில் அவங்க நடக்கிறத பார்த்தா அப்படிதான் தோணும் நிறைய பேருக்கு. ஆயன் கொல்லப்படுகின்ற போது கொல்வோருக்கு துணை நிற்கவும் கூடாது. ஆயன் கொல்லப்படும் பொழுது ஓடி ஒளிந்து விடவும் கூடாது.
அதே வேளையிலே ஆடுகள் சேர்ந்து உடன் ஆட்டை கொல்லுதலோ துன்புறுத்தலும் கூடாது. ஒரு ஆடு கொல்லப்படுகின்ற போது கொல்வோருக்கு துணை நிற்கவும் கூடாது. ஒரு ஆடு கொல்லப்படும் போது ஓடி ஒளிந்து விடவும் கூடாது. இப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம ஆடுகளாக இருந்தால் நம்ம என்னென்ன பண்புகளோடு வாழணும் என்பதை நம்ம கொஞ்சம் ஆய்வு செய்து பார்ப்போம். யாரையும் தீர்ப்பட இன்னைக்கு சொல்ல விரும்பல. யாருக்கு செவி சாய்ப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம்? இன்னைக்கு சமுதாயத்திலே பல வகையான குரல்கள் இருக்கிறது. அரசியல்வாதியின் குரல் வாக்கு சேகரிக்கக்கூடியதாக இருந்தது இருக்கிறது. சமூக தியாகிகளின் குரல் உரிமை பெறக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. மத தலைவர்களின் குரல் மக்கள் மத்தியிலே பிளவை உண்டாக்கக்கூடியதாகவே இருக்கிறது. அதிகமாக விவசாயியின் குரல் பொருளாதார தீர்வு காணக்கூடியதாக இருக்கிறது. மீனவ மக்களின் குரல் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக இருக்கிறது. பழங்குடி மக்களின் குரல் நிதி பெறக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பல குரல்கள் இந்த சமுதாயத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நாம் எந்த குரலுக்கு செவிமடுக்க வேண்டும்? பேதுருவின் குரல் மனமாற்றத்திற்கு அழைக்கிறது. நாம் கடவுளை பின்பற்றுவதற்கான அழைப்பு குரலாக இருக்கிறது. கடவுளின் குரலுக்கு பல நபர்கள் வரலாற்றிலே செவிமடுத்தார்கள். அவர்கள்தான் இன்றைக்கு திருத்தூதர்களாகவும் சீடர்களாகவும் உருமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இதற்காக இயேசு இவ்வாறு கூறினார் என்றால், பரிசேயர்களும் சதுசேயர்களும் தாங்கள் சட்டங்களையும் புதிய நூல்களை பின்பற்றுவதால் நேரடியாக கடவுளிடத்தில் சென்று விடுவோம் என்று நம்பினார்கள். இயேசுவை ஒரு சாதாரண மனிதனாக பார்த்தார்கள். அவ்வளவு புதுமைகள் செய்த போதும் கூட அவரை ஏற்றுக்கொள்ள முன் வரவில்லை. ஆனால் சாதாரண மக்கள் அவரின் வார்த்தைக்கு செவிமடுத்தார்கள். ஏனென்றால் அதிசயங்கள் செய்கிறார், ரோமை பேரரசு எதிர்க்கிறார். எனவே சாதாரண மக்கள் அவரின் குரலுக்கு செவிமடுத்தார்கள். ஆனால் பரிசேயர்களின் எண்ணங்கள் மாற்று சிந்தனை கொண்டதாக இருந்தது. அதனால்தான் இயேசு நானே வாயில், என் வழியாகத்தான் தந்தையிடம் செல்ல முடியும் என்று குரல் எழுப்பினார். நாம் கடவுளுடைய குரலை கேட்பதற்கும் இயேசுடைய குரலை கேட்பதற்கும் தயாரா என்று ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். நல்ல ஆயனாக இருக்கக்கூடிய இறைவனும் நம்மை வெறும் அவரின் படைப்பாக கருதாமல் நாம் அவரின் சாயலில் இயல்பில் படைக்கப்பட்ட உயர்ந்தவர்களின் எண்ணத்தோடு இருக்கிறவர். நம்மை சரியான வழியிலே வழிநடத்தக்கூடியவர், நம்மை பேணி பாதுகாக்கிறவர். அவரின் பாதுகாப்பிலே மகிழ்வோடு நாம் இருக்க முயற்சி எடுப்போம். பெற்றோர்கள் பல பேர் நல்ல ஆயன்களாக இருக்க விரும்புகிறார்கள். இந்த ஆடுகளான பிள்ளைகள் தான் அவருடைய குரலுக்கு இவர்கள் செவி சாய்ப்பது இல்லை என்பது ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு அவர்கள் மனம் திரும்பி பெற்றோருடைய குரல்களுக்கு இந்த பிள்ளைகள் செவி கொடுக்கட்டும். நல்ல தலைவர்களின் வழிகாட்டுதலுக்கு இந்த பிள்ளைகள் செவி கொடுக்கட்டும். நிச்சயமாக வாழ்க்கை வளம் பெறும். அதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நல்லாயன் என்கிற அன்பு செய்கிற, அன்பை பெற, மன்னிப்பை கொடுக்க, மன்னிப்பை பெற, இரக்கம் காட்ட, இரக்கத்தை பெற தேவையான சூழ்நிலைகளை இந்த சமூகத்திலே உருவாக்கப்பட நாம் முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உமது வழி நடத்துதல் இருப்பதால் நாங்கள் தவறி செல்லாதிருக்க எங்கள் யாவருக்கும் அருளை தாரும். ஆமேன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும்
என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள் என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள் என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள் என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள் என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள் என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள் என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள் என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே
துயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
கண்ணுக்குள் கருவிழியாய் நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் என் பெயர் பொறித்த இறைவா, கண்ணுக்குள் கருவிழிய நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் என் பெயர் பொறித்த இறைவா, உன்னை உயிரோடு இணைத்து உறவாக கொண்டு உளமாற சொல்வேன் வாழ்வாலே நன்றி. கண்ணுக்குள் கருவிழிய நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் என் பெயர் பொறித்த இறைவா, மண்ணுக்குள் நீ தந்த கொடை என்னும் வாழ்வில் எண்ணற்ற நன்மைகள் நிதம் பொழிகின்றாய். விண்ணுக்குள் நான் வந்து உன்னை காண நினைத்தால் மண் மீது மனிதத்தின் மாண்பாய் உள்ளாய். உன்னோடு நான் வாழும் உயிருள்ள நாள் வரை உன் பாச பணியாகி உயர் நன்றி நானாக. உன்னோடு நான் வாழும் உயிருள்ள நாள் வரை உன் பாச பணியாகி உயர் நன்றி நானாக. இறைவா நன்றி, இனிதாய் நன்றி, நிறைவாய் நன்றி, நானே நன்றி. இறைவா நன்றி, இனிதாய் நன்றி, நிறைவாய் நன்றி, நானே நன்றி. கண்ணுக்குள் கருவிழிய நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் என் பெயர் பொறித்த இறைவா, அன்புக்குள் புவி வாழும் உன் ஏக்க பணியாற்ற ஆக்கத்தின் அருளனலாய் உனை தருகிறாய். இறக்கின்ற நீதிக்கு உயிர் மூச்சு நானாக இதயத்தை நீ இயக்கி எனில் வாழ்கின்றாய். உனைப் போல நான் தேடும் உயர்வான நோக்கங்கள் உலகெங்கும் செயலாக்கி உயிர் நன்றி உயிராலே. உனைப் போல நான் தேடும் உயர்வான நோக்கங்கள் உலகெங்கும் செயலாக்கி உயிர் நன்றி உயிராலே. இறைவா நன்றி, இதயா நன்றி, உறவாய் நன்றி, உயிராய் நன்றி. இறைவா நன்றி, இதயா நன்றி, உறவாய் நன்றி, உயிராய் நன்றி. கண்ணுக்குள் கருவிழிய நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் என் பெயர் பொறித்த இறைவா, கண்ணுக்குள் கருவிழியாய் நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் என் பெயர் பொறித்த இறைவா, உன்னை உயிரோடு இணைத்து உறவாகக் கொண்டு உளமாறச் சொல்வேன் வாழ்வாலே நன்றி. கண்ணுக்குள் கருவிழிய நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் என் பெயர் பொறித்த இறைவா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.